வணக்கம். மணிநீரும் மண்ணும் காடும் உடையது என்ற குரல் பாக்கிலே அரண் ஒரு நாட்டிற்கு பாதுகாப்பு என்பது மலை நல்ல நீர் தடாகத்தில் விளைந்த இதுபோல் பசும் வயல்கள், வனாந்திரங்கள், இதுபோல் இருக்கக்கூடிய செழுமையாக வனாந்திரங்கள், இவைகளெல்லாம் நம் நாட்டிற்கு பாதுகாப்பாக உள்ள நிலையிலே நாம் இதுபோல் முள்வேலி அமைக்க கல்லை அந்த மலையை குடைந்து எடுக்கின்றோம் இல்லையா? இன்று ஒருவர் அல்ல, லட்சக்கணக்கானவர்கள் உயிர்வேலி என்று சொல்லக்கூடிய பயோஃபென்சிங், அதுபோல் அந்த தன்னை போல் அல்லது ஒரு ஆடு திங்காத ஆடாதொடை போல் உயிர்வேலி அமைத்தால் அந்த வரப்பும் குறையாது, அந்த வயலுக்கும் பாதுகாப்பாக இருக்கும். ஆகையால் மலைகள், அதில் வருகின்ற அருவிகள், சுனைகள், நீர்களெல்லாம் ஆறுகளாக அணைகளை தேக்கி வைக்கின்ற சோழ காலத்திலே மிக பிரமிப்புக்கு ஊட்டக்கூடிய கரிகாலன் மண்ணால் எந்தவித காங்கிரீட்டும் இல்லாமல் கட்டப்பட்டதான் கல்லணை. இப்படி பல இடங்களிலே நல்ல மலை வளமும் நல்ல தாவரங்களும் விலங்கினங்களும் பறவைகளும் பட்சினங்களும் இருப்பது குட் பயோடைவர்சிட்டி. அப்போ லாஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி என்பது +2 பயாலஜிலாம் பார்க்கலாம். ஃப்ராக்மெண்டேஷன் ஆகும், துண்டாகும், அனிமல் டிசீஸ் ஆகும், பேர்டு பாப்புலேஷன் ரெடியூஸ் ஆகும். பறவைகள் குறைந்தால் நிச்சயமாக இதுபோல் உள்ள செழுமைகள் இருக்காது. ஆகையால் அனைவரும் இயற்கையை பாதுகாப்போம். சேவ் நேச்சர். குட் பை.